ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே குக்கிங். இன்றைக்கி நம்ம சில்லி பரோட்டா தான் செய்ய போகிறோம். அதுவும் ஈஸியான 1 கப் கோதுமை மாவில் தான் செய்ய போகிறோம். கோதுமை மாவை நல்லா உருட்டி அதை வந்து ஸ்லைஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மறுபடி ஒரு வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க, பெரிய வெங்காயத்தை. ரெண்டு தக்காளியும் நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து கருவேப்பிலையே நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதை வந்து நீங்கள் வந்து கடையில் வாங்கினாலும் பரவாயில்ல, நாங்கள் வீட்டிலையே செஞ்சுருக்கோம். மறுபடியும் இதை வந்து பொரிக்க போகிறோம், வாங்க பொரிக்கலாம். இப்போ வந்து அடுப்பில் கடாயை வச்சாச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றலாம். அதில் உங்களுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான எண்ணெயை ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம உருட்டி வச்ச இதை மாவு போடலாம். இப்போ நம்ம இதை வந்து உருட்டி வச்சதை வந்து எண்ணெய்க்குள்ள போடலாம். ரொம்ப இப்போ நம்ம பொரியட்டும். இது வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் பொன்னிறத்துக்கு வந்துடும்னா நம்ம எடுத்துடலாம். இது வந்து நம்ம உடச்சி போடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து நம்ம வந்து டீ காஃபிக்கு கூட வச்சு யூஸ் பண்ணிக்கிடலாம். ஆனால் அது டீ காஃபிக்கு வைக்காமல் நம்ம வந்து இன்றைக்கி வந்து சில்லி பரோட்டா தான் செய்ய போகிறோம். அதனால தான் இந்த வீடியோ இப்படி போட்டிருந்தோம். இந்த மாதிரி பொன்னிறத்துக்கு வந்தோடனே நம்ம இதை எடுத்துடலாம். இன்னும் கொஞ்சம் வெந்தால் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம எடுத்துடலாம். அடுத்து இதுக்கடுத்து நம்ம இருக்கிறது எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிக்கணும். இல்லை சத்தம் போடாதியே, இருக்கு. இது வந்து இன்னும் நிறைய பொரிக்கணும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இப்போ இது தனியாக பொரிஞ்சுக்கிட்டு இருக்கட்டும். இப்போ இந்த இடத்துல அதுக்கு தேவையான மசாலா நம்ம ரெடி பண்ணலாம். முதல்ல கடை சூடான பிறகு இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் வந்து நார்மலாகவே எண்ணெய் ஊற்றிக்கோங்க, ரொம்பனா எண்ணெய் ஊற்றாதீங்க. கொஞ்சம் கடுகு கடுகு நல்லா வதங்கணும். கடுகு நல்லா தெரிச்ச பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயத்தை அதில் சேர்க்கணும். இது நல்லா வதக்கலாம். இப்போ இது நல்லா பொன்னிறத்துக்கு வந்தோடனே இதில் கொஞ்சோன்னு கருவேப்பிலை போட்டுக்கலாம். அடுத்து இதில் தக்காளி, பொடிசாக வெட்டின தக்காளி. ரெண்டுத்தையுமே நீங்கள் பொடிசாக தான் வெட்டணும், பெருசாக வெட்டினா நல்லா இருக்காது. சும்மா அள்ளி போடு. இது கொஞ்ச நேரம் வதங்கினோடனே இப்போ நம்ம
மட்டன் மசாலா. நீங்கள் கரம் மசாலா போடுறதா இருந்தால் போட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் மட்டன் குழம்பு மசாலா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால அது போட்டுக்கிறோம். மறுபடி காஷ்மீர் மிளகா பொடி போட்டுக்கிறேன். அது நான் கம்மியாகவே சேர்த்துக்கிறேன், கலர் நல்லா தான் வரும். நான் நிறையாவே சேர்த்துக்கிறேன். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம மாவுக்கு உப்பு சேர்த்தனால இதில் நம்ம மசாலாவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு வந்து நாங்கள் வந்து வீட்டில் செஞ்சது போட்டுக்கிறோம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் போதும். ஏன்னா அது கொஞ்சம் சால்னாவோட டிஸ்ட்ரேஷனில் வரணுன்றாங்க. இப்போ இது வந்து நம்ம வந்து எடுத்த பிறகு இதை அப்படியே நல்லா உடச்சிடுவோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த மசாலாவோடு இது சேரணும். அதனால நம்ம வந்து இதை உடச்சி விட்டுருவோம். ரொம்ப அதுக்காண்டி ரொம்ப உடச்சிடாதீங்க, இந்த மாதிரி நார்மலாக உடச்சிட்டு இப்போ இந்த மசாலாவோட இதை சேர்க்கணும். நம்ம சிம்மில் வச்சுக்கோங்க. இதோட இப்போ இதை சேர்க்கணும். நம்ம இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு செஞ்ச சில்லி பரோட்டா ரெடி ஆகிட்டு. இது வந்து நீங்கள் பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு லைக்காக தட்டி விட்டு போங்க மக்களே.